மாதம் கரூர்ல 27ஆம் தேதி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்துல கலந்து கொண்டாரு. அந்த தமாக கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்ட இதுல கூட்டத்துல 41 பேர் அகால மரணம் அடைந்தனர். இது குறித்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு சிபிஐ தானாக முன்வந்து கோர்ட்டினோட அடிப்படையில உச்சநீதிமன்ற அடிப்படையில இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த கேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறதா நம்ம எதிர்பார்க்கிறோம். இது அடிப்படையில பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய முன்னணி தலைவர்கள் 3 பேர், அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதிவாளன், அப்புறம் அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகி பொதுச் செயலாளருமான குஷி ஆனந்த் மற்றும் அருண்ராஜ், அவங்க 3 பேர்த்தையும் சிபிஐல A1, A2, A3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில இவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில விசாரணைக்கு ஆரம்பிக்க போது இதுல அடுத்த கட்டமாக A4, A5, A6 இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விசாரணை எப்பவுமே சிபிஐ ஆரம்பிக்கிற போது